மக்கள் திலகம் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காதவர். அவர் கண் முன்னால் யாரும் துன்பப்படுவதை பார்த்தால் அவர்கள் கேட்காவிட்டாலும் உடனடியாக உதவி செய்வார். தனிப்பட்ட முறையில் மட்டுமின்றி அரசு மூலம் திட்டங்களை செயல்படுத்தி உதவி செய்ய வேண்டும் என்றாலும் அதற்காக மத்திய அரசிடம் உரத்து குரல் கொடுக்கவும் தயங்க மாட்டார். தமிழக முதல்வராக எம்ஜிஆர் இருந்தபோது 1980 ஜனவரி மாதம் கர்நாடகாவில் குண்டு ராவ் முதல்வரானார். அவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் என்றே தன்னை அறிவித்துக் கொண்டவர். பெங்களூரில் உள்ள தன் வீட்டுக்கு வரவேண்டும் என்று எம்ஜிஆரை அழைத்துக் கொண்டே இருந்தார். ஒருமுறை குண்டுராவின் பிறந்த நாளன்று பெங்களூருக்கு சென்று அவரை வாழ்த்த எம்ஜிஆர் முடிவு செய்தார். அதற்காக தனது TMX 4777 எண் கொண்ட அம்பாசடர் காரில் மனைவி ஜானகி அம்மையார் மற்றும் ஜானகி அம்மாளின் சகோதரர் லதா ஆகியோருடன் ஒரு நாள் மதியம் பெங்களூர் புறப்பட்டார். பின்னால் ஒரு வேனில் எம்ஜிஆரின் உதவியாளர்கள் சென்றனர். பெங்களூர் சென்று அங்குள்ள வெஸ்ட் எண்ட் ஹோட்டலில் இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலை 9 மணிக்கு குண்டுராவின் வீட்டுக்கு சென்ற எம்ஜிஆர் அவருக்கு பரிசளித்து வாழ்த்தினார். அவரது காலில் விழுந்து ஆசி பெற்றார் குண்டுராவ். எம்ஜிஆருக்கும் உடன் வந்தவர்களுக்கும் விருந்தளிக்கப்பட்டது. சாப்பிட்டுவிட்டு காரில் எம்ஜிஆர் சென்னைக்கு புறப்பட்டார். இப்போது போலவே அப்போதும் சுட்டெரிக்கும் கோடை காலம். உச்சி வெயில் நேரத்தில் ஓசூர் அருகே வந்து கொண்டிருந்தபோது சாலை ஓரத்தில் ஒரு மூதாட்டியும் 10 வயது சிறுமியும் தலையில் பெரிய புல்கட்டை சுமந்தவாறு காலில் செருப்பில்லாமல் வெயிலில் தவித்தனர். 10 தடுப்பி ஓட்டமும் நடையுமாக செல்வதும் பிறகு வெயிலுக்காக ஓரமாக ஒதுங்கி நின்று மீண்டும் நடப்பதுமாக இருந்தனர். அவர்களை தூரத்தில் வரும்போதே காரிலிருந்து எம்ஜிஆர் கவனித்துவிட்டார். அவர்கள் அருகில் கார் வந்ததும் டிரைவரை நிறுத்தச் சொன்னார். முன்சீட்டில் அமர்ந்திருந்த உதவியாளரை விட்டு அந்த மூதாட்டியை விசாரிக்கச் சொன்னார். காரிலிருந்து இறங்கி விசாரித்த உதவியாளரிடம் அந்த மூதாட்டி, தூரத்திலிருந்து புல்லை அறுத்து கட்டி தலையில் சுமந்து போய் விற்றால் தலைச்சுமைக்கு ₹1 கிடைக்கும். வெயிலுக்கு கால் சுடுதியா, அதான் நின்று நின்று செல்கிறோம் என்றார். அவர் கூறியதை எம்ஜிஆரிடம் உதவியாளர் தெரிவித்தார். இதை கேட்ட எம்ஜிஆர் காரில் இருந்த ஜானகி அம்மையார், அவரது உறவினர் லதா ஆகியோர் அணிந்திருந்த செருப்புகளை கழற்றச் சொன்னார். அதோடு தன் பையில் இருந்த கணிசமான பணத்தையும் உதவியாளரிடம் கொடுத்து மூதாட்டியிடமும் சிறுமியிடமும் கொடுக்கச் சொன்னார். அதை பெற்றுக்கொண்ட மூதாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது காரின் கருப்பு கண்ணாடியை இறக்கிவிட்டு மூதாட்டியை எம்ஜிஆர் வணங்கினார். அவரை பார்த்த பிறகுதான் தனக்கு உதவி செய்தது எம்ஜிஆர் என்றே அந்த மூதாட்டிக்கு தெரிந்தது. நன்றி கூட தெரிவிக்காமல் பிரமை பிடித்தவர்கள் போல மூதாட்டியும் சிறுமியும் பார்த்துக் கொண்டிருக்க சிரித்தபடியே எம்ஜிஆர் புறப்பட்டார்.